அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம 7ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய குற்றிய லுகரம்னா என்ன, அதனுடைய வகைகள் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த காணொளியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். குற்றிய லுகரம் இந்த டாப்பிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நினைவு கூறுகனா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம 6th படித்ததை சில விஷயங்களை அப்படியே இங்கே கொண்டு வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, பொதுவாக தமிழ் எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று என்னதுங்க, முதல் எழுத்து, இன்னொன்று என்னது, சார்பெழுத்து. அதில் உயிரெழுத்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கும். இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஸோ இந்த 12 இந்த 18 மொத்தம் ஆட் பண்ணி பாருங்கள், 30 வரும். சரிங்களா? இந்த 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. அதில் முதல் எழுத்து எதுனா உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும், மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கும். மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து சார்பெழுத்து. இதை நம்ம ஆல்ரெடி வீடியோவாகவே கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னது, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குற்றிய லுகரம்னா என்ன, அதை எத்தனை வகைப்படும், அந்த வகை என்ன சொல்லுது, இதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய புரிதலுக்காக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு, இந்த 3 எடுத்துக்காட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையில் கு அப்படின்ற எழுத்து ஃபஸ்ட்டாக இருக்குது. வகுப்பில் கு அப்படின்றது இடையில் இருக்குது. அடுத்து பாக்குல கு அப்படின்றது இறுதியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கு அப்படின்ற எழுத்தானது முதல்ல, இடையில், இறுதியில் 3 இடத்துல இருக்குது. சரிங்களா? ஆனால் சொல்லுக்கு முதல்லையும் இடையிலையும் வரும்பொழுது முழுமையாக அதனுடைய ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்குது. எப்படி சார் ஒரு மாத்திரைன்னு சொன்னீங்க? குறியில் எழுத்துக்கள்னால் ஒரு மாத்திரை. அப்போ கு அப்படின்றது என்ன எழுத்து? குறியில் எழுத்து. அப்போ முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் இறுதியில் வரும்போது மட்டும் அது தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? அப்போ குசுடு துபுரு. சரிங்களா? குசுடு துபுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குசுடு துபுரு இது எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. வல்லின எழுத்துக்களை என்ன நாங்கள் சொல்லுவீங்க? கசட தபர அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? அந்த கசட தபரை தான் அப்படியே மாற்றி இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? குசுடு துபுரு. அப்போ இந்த குசுடு துபுரு அப்படின்ற 6 வல்லின உகரங்களும், சரிங்களா, எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள். ஊ ஊ அப்படின்னு தான் முடியும். அதனால தான் வல்லின உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லுக்கு இறுதியில் வரும்போது, நான் முன்னாடியே சொன்னேன், சொல்லுக்கு இறுதியில் வந்தால் என்ன நடக்கும்? தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். அந்த மாதிரி அரை மாத்திரையாக ஒலிக்குது. அப்போ தன்னுடைய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரத்தை குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ குற்றியல் உகரத்தை எப்படி பிரித்தெழுதலாம்? நீங்களே சொல்லுங்கள், அழகாக சொல்லிடுவீங்க. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். இந்த ஊ வர்றதுனால தான் அங்கே வல்லின உகரத்தை எடுக்கிறீங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். சரியா? ஸோ அப்போ இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே கடைசி எழுத்து பாருங்கள். கண்டிப்பாக குசுடு துபுரு இதிலேருந்து ஏதாவது ஒன்று தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க. ஸோ அப்போ குற்றிய லுகரம்னா என்னன்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்த ரொம்ப முக்கியமானது முற்றியல் உகரம். சரிங்களா? முற்றியல் உகரம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். இது ஆல்ரெடி நமக்கு கேட்டதுங்க. சரிங்களா? அதாவது தனி குறியில் எழுத்து. சரிங்களா? தனியாக இருக்கக்கூடிய குறியில் எழுத்து, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுதான் கீவேர்டு, உகரம். ஏன்னா குற்றியல் உகரம். சரிங்களா? அப்போ உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இதே இது வல்லினம் அல்லாத உகரங்களும் எப்போதுமே முழுமையாக தான் ஒலிக்கும். அப்போ இந்த மாதிரி ஓசை குறையாமல் வந்தால், சரிங்களா, ஸோ ஓசை குறையாமல்
ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலித்து வந்தால் அதுதான் முற்றியல் உகரம். ஏன்னா முழுமை உகரம், முழுமையான உகரம் அதான் முற்றியல் உகரம். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்கள். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இதெல்லாம் முற்றியல் உகரம். சரிங்களா? ஸோ பெரும்பாலும் நமக்கு விதிவிலக்காக கேட்கணும்னா முற்றியல் உகரத்தில், அதாவது இந்த எடுத்துக்காட்டை கொடுத்துட்டு இது எந்த வகையில், இது பின்வருவனவற்றுள் எதற்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டாகும், இல்லாட்டி பின்வருவனவற்றுக்குள் எந்த எடுத்துக்காட்டுக்கு மிகச்சரியான சான்றாகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், நமக்கு தெரிந்து கொள்வோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுறதுக்கு, அதாவது தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுறதுக்கு கரம், காரம், கான், கேனம் அப்படின்ற எழுத்து சாரியையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். குறில் எழுத்தை குறிப்பதற்கு கரம், காரம், கான் இந்த மூணுமே பயன்படுத்தப்படுது. அகரம், மகரம், மகாரம், மகான். சரிங்களா? ஸோ இந்த மூணுமே குறில் எழுத்துக்களை குறிப்பதற்கு பயன்படுகிறது. இது பாக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, நமக்கு கேட்பாங்க. அப்போ குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது எது அப்படின்னா கரம், காரம், கான். சரிங்களா? அடுத்தது நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்கு என்னென்னதுன்னு பாருங்கள். காரம். நெடில் எழுத்துக்கள்னால் காரம், காவண்ணான்னு வந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆகாரம், ஏகாரம், ஔகாரம், ஔகாரம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஆயுத எழுத்தை குறிப்பதற்கு கேனம், அக்கேனம். சரிங்களா? ஸோ ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது எதுன்னு கேட்பாங்க. கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஐ, ஔ, இந்த எழுத்துக்களை குறிப்பதற்கு பொதுவாக நெடில் எழுத்துக்கள்னு கேட்டாங்கன்னா காரம்னு நீங்கள் முடிச்சிடணும். ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஐ, ஔ இந்த ரெண்டு எழுத்தையும் குறிக்க கான் பயன்படுத்தப்படுகிறது. ஐகான், ஔகான். இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஐகான், ஔகான். இந்த பக்கம் அக்கேனம். சரிங்களா? நெடில் எழுத்தை குறிக்கணும்னா காரம் வரணும். குறில் எழுத்தை குறிக்கிறதுனா கரம், காரம், கான். சரிங்களா? இந்த பகுதியை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இது குற்றியலுகரம்னா என்னன்னு சொல்லி சொன்னேன், முற்றியலுகரம்னா என்னன்னு சொல்லி சொன்னேன். இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா குற்றியலுகத்தினுடைய வகைகள் பற்றி பேச போகிறேன். குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். இந்த பகுதியை பாருங்கள். சரிங்களா? என்னென்னது இருக்குது? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், மண் தொடர் குற்றியலுகரம், மின் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? மொத்தம் எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் நமக்கு டெட்டில் கேட்டிருக்காங்க. குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 6 வகைப்படும். பாருங்கள், அழகாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன், அழகாக புரிஞ்சுருங்க. அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம்னா தனி நெடிலை தொடர்ந்து வரணும். அதாவது நெடில் எழுத்து இருக்கணும், அதை தொடர்ந்து மட்டும்தான் வரணும். சரிங்களா? அப்படி வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது பெரும்பாலும் ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும். சரிங்களா? அப்போ 2 எழுத்தாக இருக்கணும். அதில் முதல் எழுத்து என்னவாக இருக்கணும்? நெடில் எழுத்தாக இருக்கணும். அடுத்த எழுத்து என்னவாக இருக்கணும்? குசுடு, துபுரு. இந்த 6 லெட்டரில் எது வேணாலும் வந்திருக்கலாம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். பாகு. சரிங்களா? கூ வந்துருச்சா? முன்னாடி இருக்கிறது என்ன இருக்குது? நெடில் எழுத்து இருக்கா? அதே மாதிரி இங்கே சொல்லி பாருங்கள். மாசு, பாடு, காது, ஆறு. இதெல்லாம் என்னதுங்க? முன்னாடி எழுத்து வந்து நெடில் எழுத்தாக இருக்கணும். அதை தொடர்ந்து குசுடு, துபுரு வந்திருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்படி தான், ரொம்ப சிம்பிள். இது ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் வரும். மூவெழுத்து சொற்களாக கொடுத்துருந்தால் அது தவறு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னதுங்க? ஆயுத தொடர். ஆயுத தொடராக ரொம்ப சிம்பிளுங்க. ஆயுத எழுத்து இருக்குல்லங்க, அந்த ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆயுத எழுத்துனா என்னதுங்க? அக்கு. அப்போ எக்கு, அஃது. சரிங்களா? இஃது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்லங்க. இது எல்லாமே வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது பாருங்கள், உயிர் தொடர் குற்றியலுகரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிர் தொடர்னா தனி நெடில் வரக்கூடாது. ஏன் சார் தனி நெடில் வரக்கூடாது? தனி நெடில் வந்தால் தானே நான் நெடில் தொடர் குற்றியலுகரம்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி திரும்ப அது வந்து உயிர் தொடரில் வர முடியாது. தனி நெடிலே வந்துட்டால் அது நெடில் தொடருக்கு தான் போகணும். அப்போ உயிர் தொடரில் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரணும். அதுதான் உயிர் தொடர். அப்போ உயிர் தொடர்னா உயிர்மை எழுத்து இருக்கணும். அதை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு, துபரு இருந்தால் அதுதான் வந்து என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். இதில் பாருங்கள், அரசு, கயிறு, 9, வரலாறு. இது என்ன அப்படின்னா கடைசி லெட்டருக்கு முந்தின லெட்டரை நீங்கள் பாருங்கள். அதாவது வந்து கடைசி லெட்டர் எப்பவுமே குசுடு, துபுரு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. அப்போ கடைசி லெட்டர் குசுடு, துபுரு இருக்கானோ நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்து அதுக்கு முந்தின லெட்டரை தான் நீங்கள் பார்க்கணும். ரா இருக்காங்க,
ரா வந்து என்னதுங்க இர் ப்ளஸ் ஆ சரிங்களா. கயிறில் இ வந்து என்ன வரும் இ ப்ளஸ் இ சரிங்களா. பால இப்பு ப்ளஸ் ஆ, லாவனால இல் ப்ளஸ் ஆவண்ணா சரிங்களா. அப்போ தனி நெடில் வராது, ஆனால் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரணும். அப்போ ராவாக இருக்கட்டும், கயிறில் ஈயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 9ல் பாவாக இருக்கட்டும், வரலாறில் லாவண்ணாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வன்தொடர். வன்தொடர்னால் ஒன்றும் இல்லைங்க, வல்லின எழுத்துக்களுங்க. வல்லின எழுத்து என்னதுங்க கசட தபர, அப்படியே மேலே புள்ளி வச்சுக்கோங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம்னா வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வல்லின மெய்யெழுத்துனா என்னது கசட தபர, அதை அப்படியே புள்ளி வச்சுக்கோங்க. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று சரிங்களா. அப்போ இங்கே சொல்லி பாருங்கள், பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று. இதில் பெரும்பாலும் என்ன இருக்குன்னு ஒரு சிறப்பு என்னன்னு தெரியுமாங்க வல்லினத்துக்கு, நீங்கள் அந்த குசுடு துபுரு எழுதுறீங்களேங்க அதோட மெய்யெழுத்து தான் முன்னாடி இருக்கும் பாருங்களேன். பாக்கு, இப்போ உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன், பாக்கு. இந்த இக்கோட கூ இருக்குல்லங்க, அதோட மெய்யெழுத்து என்னவா இருக்கும் இக்கு இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பேச்சுக்கு எழுதுங்க, பத்துக்கு எழுதுங்க. உப்பு எழுதியிருக்கனாங்க. இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவோட மெய்யெழுத்து என்னது இப்பு. அடுத்து பற்றுல இற்று ட்ரூ இருக்காங்க, இந்த ட்ரூவோட மெய்யெழுத்து என்னது இற்று. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மென் தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் என்னதுங்க ஞஞன நமன, ஞஞன நமன, அப்படியே இதோட மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்துனா என்ன பண்ணுவீங்க, அப்படியே மேலே புள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வந்து மென் தொடர் குற்றியலுகரம். பாருங்கள், பங்கு மஞ்சு வண்டு பந்து அம்பு கன்று, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும் சரிங்களா. கடைசியில் குசுடு துபுரு வந்திருக்கும். அதுக்கு முந்தின லெட்டர் வந்து பார்க்கும்போது நமக்கு மெல்லின எழுத்துக்களாக இருக்கணும். அதே மாதிரி தான் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்னது யரல வளல சரிங்களா. ஸோ இதோட மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் இடைத்தொடர் குற்றியலுகரம். அதாவது எய்து மார்பு சால்ஃபு மூழ்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். இப்போ இதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்களே மிக மிக முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள், யூ அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை. மிக மிக முக்கியமானது, இதெல்லாம் விதிவிலக்கு சரிங்களா. இதைத்தான் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ எந்த எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னா யூ அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து எந்த குற்றியலுகர சொற்களும் வராது, அதாவது குசுடு துபுரு வராதுங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த இடைத்தொடர் சொன்னமாங்க, இந்த இடைத்தொடரில் பாருங்களேன், சுடுரு சு டு ரு, இதில் இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது சரிங்களா. அதாவது குசுடு துபுரு இருக்குல்லங்க, குசுடு துபுரு சரிங்களா. இதில் சுடுரு வரும் பாருங்க, இந்த மூனை தொடர்ந்து வரக்கூடிய சரிங்களா, இந்த மூனை தொடர்ந்து வரக்கூடிய நல்லா பாருங்கள், இந்த மூன்றை தொடர்ந்து அதாவது சுடுரு இதை தொடர்ந்து வரக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது சரிங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா விதிவிலக்கு. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இது இன்ன வரைக்கும் நம்ம வந்து குற்றியலுகரம்னா என்ன, அதனுடைய வகைகளை பற்றி முழுமையாக நம்ம பார்த்துருக்கோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.